திருப்பத்தூர் மாவட்டத்தையே உருவாக்குனது நாங்க தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் சொல்றாரு. அண்ணன் பேரு வச்சீங்களே அண்ணன், சோறு வச்சீங்களா அண்ணன் அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க வேலூர் மாவட்டத்திலிருந்து பிரிச்சு திருப்பத்தூர் மாவட்டத்துக்கு கொண்டு வந்தீங்க, நல்ல விஷயம் தான். ஆனா ஒரு மாவட்டத்தை உருவாக்குறோம்னா அதுக்கான அடிப்படை கட்டமைப்புகள் வேணும் இல்லையா? அது எதையுமே செய்யலன்னு மக்கள் ரொம்ப குமுறாங்களே. எஸ்பி ஆஃபீஸ், முக்கியமாக கலெக்டர் ஆஃபீஸ், எஸ்பி ஆஃபீஸ்ல இருந்து ஏற்கனவே கொடுத்துருக்கிறதுக்கு அரசு கலைக்கல்லூரி நாங்கள் தான் கொடுத்துட்டு போனோம், திருப்பத்தூருக்கானது. அந்த மருத்துவமனைக்கான எல்லா இடம், போதுமான இடம் இல்லைன்னா கூட 50 கோடி மதிப்பீட்டில் இவர் சார் சொன்ன மாதிரி அதுக்கு முன்னாடியே நாங்கள் கட்டிட்டு போனோம். இப்போ வந்து அதை வந்து எக்ஸ்ட்ரா தேவையான ரிக்குவயர்மெண்ட்ஸ், வெறும் தேவையான எக்யூப்மெண்ட்ஸ் மட்டும் தான் கொடுத்தாலும் கட்டடம் எல்லாம் நாங்க கட்டிட்டு போனதுதான். அரசு மருத்துவமனையா இருக்கட்டும், ஒரே குறிக்கிட்ட 2019 இந்த மாவட்டத்தை அறிவிக்கிறோம், திருப்பத்தூர் மாவட்டத்தை அறிவிக்கிறோம். அதுக்கப்புறம் 2 வருஷம் நம்ம ஆட்சியில் இருக்கிறோம். ஒரு சின்ன உதாரணம் மட்டும் சொல்றேன். மக்கள் சொன்னதுதான், அது உண்மையான நீங்களே கூட சொல்லலாம், இல்ல மக்கள் யாராவது கூட சொல்லலாம். பத்திரப்பதிவு செய்யணும் அப்படின்னா இப்போ நாங்க வேலூருக்கு தான் சார் போறோம் அப்படிங்கிறாங்க. அப்படி கிடையாதுங்களா? எந்த இதுல பத்திரப்பதிவு அந்த மாதிரிலாம் இல்லையே, தவறான தகவல் அந்த மாதிரி கிடையாது. ஏன்னா இங்க வந்து அதுக்கான இன்னும் கட்டமைப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் கொண்டு வந்தது நாங்க தான் சார். சொல்லுங்க சார், வேற சொல்லுங்க. அடுத்தது இப்ப நம்ம புதுசாக ஒரு மாவட்டத்தை உருவாக்கி இருக்கோம். என்னென்ன தேவையோ அடிப்படை வசதிகளை செய்யறதுக்கே 2 வருஷம் ஆகும் குறைஞ்சது. அது எல்லாமே நாங்க கொடுத்துட்டு போயிருக்கோம். கொடுத்த 5 வருஷம் முடிஞ்சு போச்சு. அவங்க செய்யலன்றதை விட நாங்க என்ன செய்யலன்றதை அவங்க கேட்கறதுக்கு நான் தான் சொல்றேன். ஆட்சியர் அலுவலகம் இருக்கட்டும், எஸ்பி ஆபீஸா இருக்கட்டும், புதுசா டிஎஸ்பி ஆபீஸா இருக்கட்டும், அரசு கலைக்கல்லூரியா இருக்கட்டும், பாலிடெக்னிக்கா இருக்கட்டும், நம்ம ஆம்பூர்ல ஒரு அரசு கலை 3 தொகுதிக்குமே கொடுத்துட்டு போயிருக்கோம். வாணியம்பாடியை தவிர்த்து இவங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. ஜோலார்பேட்டை தொகுதியில மட்டும் கொடுத்திருக்காங்க. எதிர எல்லாமே செஞ்சிருக்கோன்னு சொல்றீங்க. கலெக்டர் ஆபீஸ் எல்லாம் உருவாக்கணும்னு சொல்றீங்க. நீங்க சொன்ன மாதிரியே எல்லாமே செஞ்சிருந்தா இங்க இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதிகளும் உங்களுடைய வேட்பாளர் தானே வெற்றி பெற்றிருக்கணும். 3 தொகுதியில தோல்வி. அதுலயும் குறிப்பா முன்னாள் அமைச்சர் KC வீரமணி அவர் தோல்வி அடைகிறாரு. அப்ப மக்கள் உங்களை நிராகரிச்சிருக்காங்க அப்படின்னா நீங்க இந்த மாவட்டத்துக்கு எதுவுமே செய்யலன்னு தானே அர்த்தம். அது கரெக்டா யோசிச்சு சொல்லுங்க. கொடுத்தது மொத்தம் குடிநீர், ஒரு வீட்டுக்கும் தேவையான அடிப்படை வசதி தண்ணி சுகாதாரமான தண்ணியை கொடுத்திருக்கிறது எங்க அமைச்சர் அவர்கள். இங்க இருந்து சென்னைக்கு தண்ணி கொடுத்ததே நாங்க தான். அதை வந்து ட்ரெயின்ல தண்ணி கொடுக்கறதே எதிர்த்தவங்க இவங்க. ஒரு தேர்தல்ன்றது ஒரு களத்துல யார் கரெக்டா வேலை செய்யறோமோ அந்த நேரத்தில் அவர் இந்த தொகுதி வாணியம்பாடியும் சரி, ஒருங்கிணைந்த வேலூர் மாவட்டம் 13 தொகுதியை தேர்தல் பணியாற்றுறது அவர். ஏன்னா அவர் தொகுதியில மொத்தமே 4 நாள் தான் பிரச்சாரம் பண்ணாரு. ஜெயிச்சதே ஒரு 900 தண்ணி கொடுத்தீங்க, அவங்க உங்களுக்கு தண்ணி காட்டிட்டாங்க. தண்ணி குறைஞ்சது 1000 ஓட்டுல இவர் சொன்னார். 5000 ஓட்டுல நான் ஜெயிச்சா சொற்ப வாக்கு வித்தியாசத்துலன்னு. அது கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க நின்னதுனால தானே. கூட்டணி கட்சி தோத்ததுனாலதான் திருப்பி அவங்களுக்கு ஏத்தி விடுறோமோ இல்லையோ, கீழே தள்ளி விடுறதுல முதல்ல இருக்க.